இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து பிமேப்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிமேப்ப ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பின் வந்து கேட்கும். இப்ப பின் கேட்குது அப்படின்ற பட்சத்துல, இப்ப நீங்க வந்து அந்த பின்ன என்டர் பண்ணா தான் பிமேப்ப ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க அந்த பின்ன வந்து மறந்துட்டு இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபர்கெட் ஆயிட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்துல உங்களால ஓப்பன் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து பின் வந்து மறந்துடுச்சு. இப்ப நான் வந்து பாருங்க, எனக்கு பின் மறந்ததுனால நான் வந்து ஏதோ ஒரு பின்ன வந்து நான் என்டர் பண்ணும்போது என்னால ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ வந்து பாருங்க, இன்கரெக்ட் பின் ட்ரை அகைன் சொல்லிட்டு வருது. இப்ப இது போல உங்களுக்கு வருது அப்படின்னா எப்படி நம்ம பின்ன ரீசெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப பின்ன ரீசெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம இந்த பின்னை எப்படி நம்ம ரீசெட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்க வந்து பாருங்க ஃபர்கெட் பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்கெட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபர்கெட் பின்னை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்கெட் பாஸ்கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஓடிபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கானது. ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி வந்து வரும். இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும். லெட்ஸ் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து பாருங்க, இங்க உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல போட்டிருக்கக்கூடிய அந்த சிம் கார்ட்ஸ் எல்லாமே இதுல ஷோ ஆகும். நீங்க 2 சிம் போட்டதா 2 சிம் ஷோ ஆகும். ஒன்னு இருக்கிறதுனால ஒன்னு மட்டும் ஷோ ஆகுது. இப்போ நீங்க சிம் 1ல போடுறீங்க அப்படின்னா சிம் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பவுமே வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து இது போல நீங்க வந்து யூபிஐ ஆப்ல கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சிம் வந்து சிம் 1 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே போட்டுக்கோங்க. பிரைமரி சிம்மா வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து பாருங்க வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு வந்து ஆகாது எப்பவுமே. இப்போ நான் வந்து ஒரு சிம் தான் யூஸ் பண்றேன். அது வந்து பாருங்க பிரைமரி ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் சிம்மா தான் வந்து நான் போட்டிருக்கேன் என்னுடைய மொபைல் டிவைஸ்ல. அதனால சிம் 1 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம் 1 செலக்ட் பண்ணிட்டு பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரொசீடை கிளிக் பண்றேன். இப்போ ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க வெரிஃபை யுவர் நம்பர் சொல்லிட்டு மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. என்ன ரீசன் சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது போல உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எரர் வந்து வரலாம். இது எதனால வருது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து இந்த ஆப்பை லாகின் பண்ணும்போது நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டேட்டாவை கனெக்ட் பண்ணி லாகின் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிருக்கேன். மொபைல் டேட்டா ஆஃப்ல இருக்கு. இது நீங்க பண்ணும்போது வைஃபை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணணும். அதனால மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எஸ்எம்எஸ் பேக்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். உங்ககிட்ட மொபைல் டேட்டா இருக்கணும். அப்பதான் வந்து பாருங்க, அது வந்து எஸ்எம்எஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்ட் ஆகாது. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க மறுபடியும் உள்ள வந்துட்டு இந்த சிம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீடை வந்து கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஓடிபி இது போல வரணும் அப்படின்னா அந்த சிம் கார்டு வந்து, அதாவது பிமாப்ல யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து அந்த டிவைஸ்ல கம்பல்சரி போட்டிருக்கணும். அந்த சிம்க்கு எஸ்எம்எஸ் பேக்கை ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் எஸ்எம்எஸ் வந்து வரும் கரெக்டா. இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய பாப்அப்க்கு அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்தாதான் வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். இல்லைன்னா ஜென்ரேட் ஆகாது. அலோ பண்ணிக்கோங்க. அலோ பண்ணிட்டு பிறகு இதுல வெரிஃபை ஓடிபி இருக்கு. வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல ரிஜிஸ்டர் நியூ பாஸ்கோட் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கான புதிய பாஸ்கோட செட் பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து இதுல என்டர் பாஸ்கோட் அப்படின்ற இடத்துலயும் ரீஎன்டர் பாஸ்கோட் அப்படின்றதுலயும் சேம் ஒரே மாதிரியான 4 டிஜிட் பாஸ்கோட என்டர் பண்ணணும். இப்போ இதுல நல்லா கவனமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண அந்த பாஸ்கோடு உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் அந்த பாஸ்கோட இதுல வந்து என்டர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இப்போ புதுசா நீங்க வந்து வேற பாஸ்வேர்டு தான் என்டர் பண்ணணும் நம்பர்ஸ். அது போல 4 டிஜிட்ல என்டர் பாஸ்கோட் அப்படின்ற இடத்துல 4 டிஜிட் மறுபடியும் அதே பாஸ்வேர்டை திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி அதே சேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பாஸ்கோட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க, உங்களுக்கான பாஸ்கோட் வந்து செட் ஆகி இப்போ அந்த பி மேப் வந்து லாகின் ஆகி உள்ள போயிடும். இப்போ உள்ள போயிட்டாலே பாஸ்கோட் செட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.